செய்கையின் பலன் என்னன்னா மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு நாம் செய்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பரலோகத்துக்காக கொண்டு போகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதை நாம் கற்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இங்குதான் உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகக்கூடாது. நாம் கடவுளுக்காக ஏற்படுத்திக் கொண்ட தீர்மானத்தை நம்மள விலகி போகக்கூடாது என்று சொல்கிறார். இங்கே 7வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றிருக்கிறார்கள். இங்க 7வது வசனம் சொல்கிறது அந்தி கிறிஸ்துவை குறித்து மிக முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, நம்ம என்ன செய்யறோம்? அறிக்கைப்படாத அநேக உலகத்தில் வஞ்சனையாக வருகிறார், தோன்றுகிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணுகிறோமா? நாம் அறிக்கை பண்ணுகிறோமா? நமக்காக மரித்தாரே இல்லையா? அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்தான் எனக்காக, என்னுடைய காரியங்களுக்காக, என் குடும்பத்திலே எல்லாவற்றுக்கும் அவர்தான் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் ஒரு மேன்மையானவர்களை போல, உலகத்தில் என்னை விட பரிசுத்தவான்களை போல நினைத்துக் கொண்டு நாம் எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்றார் மாம்சத்துல வந்த இயேசுவை நாம் என்ன பண்ண அறிக்கை பண்ணோம். ஆண்டவரே, உலகத்திலே ஒரு பாலகனாக பிறந்து 33 ஆண்டு காலம் உலகத்திலே வாழ்ந்து 3 ஆண்டு காலம் உலகத்திலே மக்களுக்காக ஊழியத்தை செய்து ஊழியத்தின் முடிவிலே உம்மை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிதாவுடைய திட்டம் இருந்தபடினால் உம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? ரத்தம் சிந்தப்பட்டவராக, அடிக்கப்பட்டவராக, விழாவிலே குத்தப்பட்டவராக, கரங்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டவராக, முள்கிரீட்டினால் சூட்டப்பட்டவராக, உம்முடைய முகத்திலே எச்சியை துப்பினார்களே, இவையெல்லாம் யாருக்காக என்று சொன்னார்? அவர் மேன்மை அடைவதற்காக அல்ல, அவர் பிதாவுடைய வலதுபார்த்தை போவதற்காக அதை செய்யவில்லை. நீங்களும் நானும் இந்த உலகத்துடைய காரியத்திலிருந்து விடுபட்டு அவரை ஏற்றுக்கொண்டு பிதாவுடைய வலதுபார்த்தை நீங்களும் அமர வேண்டும் என்கிற இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சீரே, இந்த அவமானத்தை நீ ஏற்றுக்கொண்டீர்கள் சொல்லி நாம் அறிக்கை பண்ணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் செய்ய வேண்டாங்க. அதாவது மாம்சத்திலே வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். என்ன சொல்ற? இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்திலே பார்க்கின்ற போது சபைக்கு சபை வார்த்தைகள் மாறுகிறது. சபைக்கு சபை என்ன, ஒரு சபையை இன்னொரு கொலை சொல்றது, அந்த சபையை இன்னொரு கொலை சொல்றது, இந்த சபை என்ன கொலை? நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். பிரதர், நீங்க ஆவில நிறைஞ்சிருக்கீங்களா? எனக்கு இருக்கிற பிரதர். நீங்க ஜெபம் பண்ணும்போது எதுவுமே வரலையே, என்ன வரணும்? ஆவி என்ன சொல்றாரு? அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்கிட்ட வரணுமா? எது? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாமல் உங்களுடைய ஜெபம் உங்களுடைய வாயிலே வராது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வோம் என்று சொன்னார், நமக்கு எல்லாவற்றும் தோல்விகள் தான். பரிசுத்த ஆவியை நாம் உயர்த்தி பிடிக்கிறதா இருக்க வேண்டும். அது எப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தால காண்பிப்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம அனுபவத்துல, நம்முடைய ஜீவியத்துல பரிசுத்த ஆவியை நாம் என்ன காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை உலகத்தில் அவர் மாம்சத்துல வந்து அடிக்கப்படல, அவர் என்ன பண்ணாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் காணாமல் போய்விட்டார் என்று சொல்லுகிற கூட்டம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார்.
அப்படி விசுவாச வாழ்க்கையில நமக்கு மாறான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், இயேசுவை குறித்து தவறான காரியங்களை சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இப்படிப்பட்டவர்களை வாசிங்க. இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இந்த இயேசுவை அறிக்கை பண்ணக்கூடாதபடிக்கு இருக்கிற இப்படிப்பட்ட செயல்கள் அது யாருன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துடைய காரியமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்துடைய காலமாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறான். ஆகையால் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூப்பர் இந்த 2ஆம் அதிகாரத்திலே இந்த நிருபத்திலே இங்கே ஆணித்தரமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி, உடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறாயா?